பர்சாத்து உச்சமன்ற உறுப்பினர் ரசாலி இட்ரிஸ் ஹம்சா ஜைனுடின் நீக்கம் அவசரமாக எடுக்கப்பட்ட முடிவு அல்ல என்று தெரிவித்துள்ளார். திரங்கானு பெர்சாத்து தலைவருமான அவர் கட்சியின் ஒழுக்கக்குழு முறையாக விசாரணை நடத்தி ஹம்சாவிற்கு விளக்கம் அளிக்கும் வாய்ப்பும் வழங்கியதாக தெரிவித்தார். ஹம்சா 2025 ஆண்டு பொதுக்கூட்டத்தை சிதைக்க முயன்றதாகவும் கட்சி தலைமையை பாதித்ததாகவும் வந்த புகார்களின் அடிப்படையில் ஒழுக்க குழுவில் ஆஜராக அழைக்கப்பட்டிருந்தார் என்றும் அவர் ஆஸ்திரேலியாவின் சிட்னியில் இருந்ததால் விசாரணையில் பங்கேற்கவில்லை என அவரது தரப்பில் தெரிவிக்கப்பட்டதாகவும் அவர் கூறினார். இந்நிலையில் நோ ஒமார், ஹம்சா மற்றும் மேலும் 16 தலைவர்கள் நீக்கப்பட்டதை தொடர்ந்து உச்சமன்ற உறுப்பினர் பதவியில் இருந்து விலகினார். ஹம்சாவின் இந்த நீக்க முடிவுக்கு மேல்முறையீடு செய்யப்போவதில்லை என்றும் கூறப்பட்டுள்ளது. மேலும் முகைதீன் யாசின் மற்றும் ஹம்சா ஜைனுடின் இடையேயான தலைமையியல் போட்டியே இந்த விவகாரத்திற்கு காரணம் என்று ரசாலி குறிப்பிட்டார். கட்சியின் கிளைகள் மற்றும் பிரிவுகளை கலைக்கும் அதிகாரம் உச்சமன்றத்திற்கே உண்டு என்றும் அவர் தெரிவித்தார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.